விழிப்புணர்வு வணக்கம். கண்களை பாதுகாக்க கண்களுக்கான பயிற்சி, அது நிறைய பயிற்சி இருக்குது. அதில் மிக எளிய முறையான பயிற்சிகள். கண்கள் ஏன் இதுவாகுது, அது இரண்டையும் நம்ம பார்க்கலாம். கண்களுக்கு தேவையான சக்தி குறைபாடு ஏற்படுவது தான் கண்களுக்கு இதுவாகுது இருக்குது. அதுக்கு பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு கீரையை வாரத்தில் 2 நாட்களாவது பயன்படுத்திக்கிட்டே வரணும். அப்புறம் முருங்கைக்கீரை சூப் கிடைக்கிற போது குடிச்சிக்கிட்டே வரணும். இது ரெண்டும் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா கண்ணுக்கான சக்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் கேரட், பீட்ரூட் ஜூஸ் போன்ற விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதன் மூலமாகவும் கண்ணுக்கான சக்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பயிற்சியாக என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்ணை இந்த கடைசிக்கு திருப்புறது, அப்புறம் இந்த கடைசிக்கு திருப்புறது, 1 அது மாதிரி, அப்புறம் மேலே கீழே, அப்புறம் கிளாக் வைஸில் கண்ணை ஒரு 7 முறை சுற்றுறது, அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் கண்ணை ஒரு 7 முறை சுற்றுறது, அப்புறம் முன்னாடி பார்க்குறது கண்ணை மூடிக்கிறது, முன்னாடி பார்க்குறது கண்ணை மூடிக்கிறது. இதுமாரி ஒவ்வொரு பயிற்சியும் 7 முறை செய்யணும். இந்த கடைசிக்கு ஒரு 7 தடவை, இந்த கடைசிக்கு ஒரு 7 தடவை, மேலே 7 தடவை, கீழே 7 தடவை, கிளாக் வைஸில் ரொட்டேஷனாக 7 தடவை, ஆன்டி கிளாக் வைஸில் 7 தடவை, எதிர்த்தாப்பில் இருக்க பொருளை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிறது ஒரு 7 தடவை. இதை செஞ்சுக்கிட்டே வர பார்த்தீங்கன்னா கண்ணுக்கான சக்திகள் அதிகரித்துக்கிட்டே வரும். அது போக பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடன் வாய்ப்பு இருக்கிறவங்க போர் தண்ணியாக இருக்கணும். கார்ப்பரேஷன் வாட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் போர் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த இதுக்குள்ளே கண்ணை உள்ள திறந்து முழிச்சு மூடுறது, அப்படியே கண்ணை திறந்து முழிச்சு மூடுறதுன்னு அந்த தண்ணியில் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது கண்கள் சக்தி வாய்ந்ததாக மாறும். கல்லீரலில் உள்ள சூடு குறைய ஆரம்பிக்கும். கல்லீரலில் உள்ள சூடு குறைய குறைய கண்கள் பாதுகாப்பாக இருக்கும். கல்லீரலுடைய சூடு அதிகரிக்கிறது தான் கண்களுடைய குறைபாடுகள் வருவதற்கு ஒரு முக்கியமான உள்ளுறுப்பு காரணமாக அமையும். வெளியில் காரணங்கள் பல இருந்தாலும் உள்ளே கல்லீரலுடைய சூடு அதிகமாகிறது தான் காரணமாக இருக்கும். கல்லீரலுடைய சூடு அதிகமாகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இரவில் அதிகமான ஃப்ரை பண்ண உணவுகள் எடுக்கிறது, இரவு நேரத்தில் ஹெவியான உணவு எடுக்கிறது, இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் நாம் பயிற்சியின் மூலமாக கண்களுக்கு சக்தியை அளிக்கலாம். இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம், நிறைய நேரம் மொபைல் பார்க்குறத தவிர்க்க வேண்டும். ஏன்னா மொபைல் பார்க்குறத கூர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஆற்றல் அதிகமாக வெளியேறும். அது மாதிரி மொபைல் பார்க்குறது முடிஞ்சால் உங்கள்கிட்ட ப்ளூடூத் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு டிவியில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை டிவியில் பார்த்துக்கிட்டு வரலாம். மொபைலில் பார்க்கும்போது உங்களுடைய அனைத்து ஆற்றலையும் குவிச்சு தான் நீங்கள் அந்த இடத்த கவனித்து பார்ப்பீங்க. அப்போ உங்களுடைய ஆற்றல் மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்பட உங்களுடைய உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றல் குறைய ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு உறுப்புலையும் குறைபாடுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். எனவே விழிப்புணர்வுடன் கொஞ்சம் குறைஞ்ச நேரம் தான் பார்க்குறது, மீதி நேரத்தில் இதுவாக இருந்துக்கிறதுங்கிறத இருந்துக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் கை ரெண்டையும் உரசி கண்ணில் இப்படி கிராஸ் பண்ணி கண் பொத்தி பயிற்சி உண்டு. ஒருவேளை டிவியோ மொபைலோ ரொம்ப நேரம் பார்த்தோம்னா 2 கையும் நல்லா உரசிக்கணும். அப்புறம் இந்த கை ரெண்டையும் இப்படி கண்ணில் வச்சுட்டு நல்லா அப்படி அந்த உணர்வை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்களுக்கு மீண்டும் சக்தி வர்றதை நீங்கள் உணர முடியும். இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவதன் மூலமாக கண்களை நாம் பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம்.